இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு லேசான மழையுடன் மணிக்கு 10 முதல் 24 கிலோமீட்டர் வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மற்றும் திருப்பூரில் காற்றின் வேகம் மிக அதிகமாக காணப்பட வாய்ப்புள்ளது. நிலவும் வானிலையினை பயன்படுத்தி களையெடுத்தல், உரமிடல், மருந்து தெளித்தல் போன்ற பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். நெல்லில் நிலவும் வானிலையினை பயன்படுத்தி கார் நெல் நடவிற்கான நிலம் தயாரிக்கலாம். ஏற்கனவே நிலம் தயாராக இருந்தால் நடவினை தொடரலாம். பூக்கும் நிலையில் உள்ள கோடைக்கால பயிர் வகைகளுக்கு 2% DAP கரைசல் அல்லது 1 ஏக்கருக்கு 2 கிலோ பயறு ஒன்றரை 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவமான டீபாலுடன் கலந்து மழையில்லாத தருணங்களில் தெளிக்கவும். நிலக்கடலையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள், இலைப்பேன் மற்றும் இலை சுருள் பூச்சிகளை கட்டுப்படுத்த லாம்டா சைலோத்ரின் 0.5% ஈசி ஏக்கருக்கு 100 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். மழையினை பயன்படுத்தி முன்னதாக நடப்பட்ட நிலக்கடலையில் ஹெக்டருக்கு 400 கிலோ ஜிப்சமிட்டு மண் அணைக்கவும். காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் கோழிகளுக்கு போதிய அளவு நல்ல தண்ணீர் கொடுக்க வேண்டும். மேலும் தீவனம் காற்றில் சேதமடையாதவாறு கூடாரங்களில் காற்று வரும் திசையில் சாக்கு பையை தொங்கவிடவும். கோழிகளுக்கு கொடுக்கப்படும் தீவனத்தில் அமினோ அமிலங்கள் மற்றும் எலக்ட்ரோலைட்ஸ் கலந்து கொடுக்கவும்.